வெல்கம் டு யாஷ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். அக்கவுண்டிங் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக பண்றோம்? லைக் எதுக்காக இந்த அக்கவுண்டிங் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ப்ராசஸ வந்து நம்ம அண்டர்டேக் பண்றோம். அத வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதாவது ஒரு அப்ஜெக்டிவ்ஸ்ல 5 கீ அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங்கு, அதுக்கப்புறமா ரிசல்ட்ஸ் அசர்டைன் பண்றது, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, அண்ட் தென் பார்த்துக்கிட்டீங்கன்னா, டெசிஷன் மேக் பண்றதுக்கு, அண்ட் தென் சால்வென்சி பொசிஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இந்த 5 மேஜர் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம லைக் 5 மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து அக்கவுண்டிங்ல இருக்கு. ஒய் நம்ம வந்து இந்த அக்கவுண்டிங் ப்ராசஸ அண்டர்டேக் பண்றோம் அப்படின்னு. அப்ப இந்த சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸையும் ஒரு கம்பெனில என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடக்குதோ, அதாவது எல்லா கம்ப்ளீட்டான டிரான்சாக்ஷன்ஸையும் வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்றோம். எதுல டாக்குமெண்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஜர்னல்லயும் சரி, லெட்ஜர் இந்த மாரி இதுல எல்லாத்தையுமே வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்றோம். அப்போ இதுதான் ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும். இப்ப ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு ஃபர்தரா ஒரு டைப் ஆஃப் அக்கவுண்டிங் மெயின்டெயின் பண்ணி, ஒரு ஒரு ப்ராசஸ் அடாப்ட் பண்ணி ஃபியூச்சர் டேட்ல ஏதோ ஒண்ணு பண்றாங்க. லைக் P&L பண்றாங்க, ட்ரேடிங் அக்கவுண்ட் போடுறாங்க, பேலன்ஸ் ஷீட் போடுறாங்க அப்டின்னா, அதுக்கு ஃபவுண்டேஷனா இருக்கிறதே இந்த பேசிக்கான ரெக்கார்டிங் அப்படிங்கிறது தான் இருக்கும். நம்ம ஜர்னல்ல என்டர் பண்ணதும், இந்த லெட்ஜர்ல என்டர் பண்ணதும், அதுக்கப்புறமா ட்ரையல் பேலன்ஸ்ல என்டர் பண்றது, இந்த மாரி இருக்கிறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ, ஒரு ஆர்கனைசேஷன்ல நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸயுமே ஈச் அண்ட் எவ்ரி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் விச் ஹேஸ் அ மானிட்டரி வேல்யூ எந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இருக்கோ, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். இதுதான் வந்து ஒரு ஃபவுண்டேஷனா வந்து நமக்கு ஆட் பண்ணுது. இந்த அக்யூரேட்டான ரெக்கார்டிங் இல்லாம வித்தவுட் அக்யூரேட் ரெக்கார்டிங் நோ ஃபர்தர் அக்கவுண்டிங் இஸ் பாசிபிள். அப்ப இந்த பர்ட்டிகுலரா இந்த ஜர்னலோ இல்ல லெட்ஜரோ இந்த மாரி பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் அக்கவுண்டிங் ப்ராசஸ் லைக் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லாம, எந்த ஒரு அக்கவுண்டிங் அப்படிங்கிறதுமே பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த புக் கீப்பிங் ஃபார்ம்ஸ் திஸ் பேஸ். இத வந்து நம்ம புக் கீப்பிங் அப்படிங்கிறது தான் இங்க பேஸா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ, ஃபர்ஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங் ஒரு ஒரு டிரான்சாக்ஷன ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தான் ஒரு கீ அப்ஜெக்டிவா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அசர்டைன் ரிசல்ட்ஸ். அப்போ இந்த நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இத பேஸா ஒரு ஃபவுண்டேஷனா வச்சு, நம்ம என்ன பண்ண போறோம், எதுக்காக நான் அக்கவுண்டிங் ப்ரிப்பேர் பண்றேன்னா, ரிசல்ட்ஸ அசர்டைன் பண்றதுக்காக. அதாவது ஒரு ஒரு கம்பெனியுமே வந்து அவங்களோட P&L அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பண்ணுவாங்க இயர் எண்ட்ல. எதுக்காக ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் அட்டைன் ஆயிருக்கா? இல்ல லாஸ் அட்டைன் ஆயிருக்கா? அது என்ன இன்கர் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத இவாலுவேட் பண்றதுக்காக இந்த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அது எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்ப ரிசல்ட் ஆஃப் அ பிசினஸ் வெதர் இட் இன்கர்ட் அ ப்ராஃபிட்டா இல்ல வெதர் இட் அப்டைன்ட் அ லாஸா இந்த மாதிரி என்ன பேசிஸா இருக்கு அப்படிங்கிறத அசர்டைன் பண்றதுக்காக அக்கவுண்டிங் அப்படிங்கிறத நம்ம அண்டர்டேக் பண்றோம். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் பார்த்துக்கிட்டீங்கன்னா, டு நோ த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிசினஸ். அப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறதுமே நம்ம அதாவது ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் நமக்கு தெரியணும்னா, நம்ம பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்ன? ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ அசெட்ஸ் இருக்கு? ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ லயபிலிட்டீஸ் இருக்கு? அத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்ப ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் ஷோயிங் ஆல் அசெட்ஸ் ஓன்ட் பை த பிசினஸ். ஒரு பிசினஸுக்கு என்னென்ன அசெட்ஸ் இருக்கோ, அத வந்து ஷோ பண்ணணும். அந்த பேலன்ஸ் ஷீட்ங்கிறது. அண்ட் தென் எவ்ளோ லைக் அவங்களுக்கு வந்து எவ்ளோ அக்கவுண்டபிளா இருக்காங்க. அவங்க எவ்ளோ லயபிலிட்டீஸ் அவங்களுக்கு இருக்கு. எவ்ளோ வந்து அவங்க பே பண்றதுக்கு அவங்க அக்கவுண்டபிள். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு பிசினஸோட நெட் வொர்த் என்ன அப்படிங்கிறது ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்க்கு வந்து நம்மனால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த அக்கவுண்டிங்ல நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷனையும் நம்மனால தெரிஞ்சுக்க முடியும். இட் இஸ் ஒன் ஆஃப் த இதா வந்து நமக்கு இருக்கும். ஆப்ஜெக்டிவா இருக்கும். அண்ட் தென் என்ன பண்றதுக்கு நமக்கு முக்கியம் அக்கவுண்டிங்கிறது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ, இப்ப நம்ம இத ரெக்கார்ட் பண்ணி, ரிசல்ட் அட்டைன் பண்ணி, அண்ட் தென் ஃபினான்ஷியல் பொசிஷன்ல தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இவ்ளோ தான் இந்த பிசினஸோட நெட் வொர்த் இவ்ளோ இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து அத வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு ரெலவென்ட்டான டு புரொவைட் ரெலவென்ட், டைம்லி அண்ட் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். அப்ப ஒரு ரெலவென்ட்டான இன்ஃபர்மேஷனையும், டைமுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் வந்து நம்மளோட இன்டர்னல் அதாவது ஒரு ஒரு
ஒரு கண்ட்ரோலபிள் நேச்சர்ல இருக்கும்ல நம்மளோட மேனேஜ்மென்ட்டு. அவங்களுக்கும் சரி, ஒரு எக்ஸ்டர்னல்ல இருக்கவங்களுக்கு எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி, லெண்டர்ஸ்க்கும் சரி, அவங்களுக்கு ஒரு ரேஷனலான ஒரு 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 வேலிடான எக்கனாமிக் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் டெசிஷன்ஸ் ஆகட்டும், இல்ல ஒரு ஏதோ ஒரு டெசிஷன் ஒரு கம்பெனிய பொறுத்தவரைக்கும், நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து இந்த அக்கவுண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுவும் ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 5த் பார்த்துக்கிட்டீங்கன்னா, டூ நோ த சால்வென்சி பொசிஷன். அப்போ இது என்ன பண்ணும்னா, இட் ரிவீல்ஸ் த எபிலிட்டி ஆஃப் த பிசினஸ் டூ மீட் இட்ஸ் ஷார்ட் டெர்ம் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் லாங் டெர்ம் ஆப்ளிகேஷன்ஸ் வென் தே ஃபால் டியூ. அப்ப ஒரு கம்பெனியோட சால்வென்சி பொசிஷன் எப்படி இருக்கு? ஒரு பிசினஸோட எபிலிட்டி எப்படி இருக்கு? அத ரிவீல் பண்றது. லைக் அது வந்து நம்ம ஒரு ஷார்ட் டெர்ம் ஆப்ளிகேஷன்ஸ் அதாவது லிக்விடிட்டி மேட்டர்ஸ் இருக்கும்ல. அந்த ஷார்ட் டெர்ம் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத அது மீட் பண்ணுதா? அதனால அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கா? அண்ட் தென் லாங் டெர்ம் ஆப்ளிகேஷன்ஸ் லைக் சால்வென்சி அவங்கனால ஒரு சால்வென்சி பண்ண முடியுதா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு சால்வென்சி பொசிஷன் ஆஃப் த ஃபர்ம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், நமக்கு அக்கவுண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அக்கவுண்டிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது இந்த 5 தான். ஃபர்ஸ்ட் என்ன நம்ம ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறது அக்கவுண்டிங்கோட அப்ஜெக்டிவ். நான் ஃபர்ஸ்ட் எதுக்காக அக்கவுண்டிங் ப்ராசஸ் பண்றேன்? டூ ரெக்கார்ட் அண்ட் தென் வந்து டூ அசர்டைன் த ரிசல்ட்ஸ் அண்ட் தென் டூ நோ த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் மை பிசினஸ் அண்ட் டூ டேக் ரெலவென்ட் டெசிஷன்ஸ். அப்ப அது ஒரு 4த் ஒன். அண்ட் ஃபைனலா பார்த்துக்கிட்டீங்கன்னா, டூ நோ த சால்வென்சி பொசிஷன் ஆஃப் மை பிசினஸ் அப்படிங்கிறதுக்காக தான் அக்கவுண்டிங் அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்டேக் பண்றோம். ஸோ, இதுதான் வந்து கீ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாத்துலயுமே இருக்கும். நீங்க 11த் அக்கவுண்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலும், எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டாபிக் தானே. நெட் எக்ஸாம்லயும் இது ஒரு டாபிக்கா வரும். சிஏ ஃபவுண்டேஷன்லயும் டாபிக்கா வரும். ஸோ, அக்கவுண்ட்ஸ் பேஸ் பண்ணி எந்த வீடியோஸ் நீங்க பார்த்தாலும், லைக் என்ன எக்ஸாம்ஸ் நீங்க எழுதினாலும், இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ, அதனால இது ஒரு பர்ட்டிகுலர் வீடியோவா, ஒரு சிங்கிள் வீடியோவா நாங்க மேக் பண்ணோம். ஸோ, ஆ நீங்க வந்து உங்களோட ஜர்னில வந்து நான் வந்து எவ்ரி வீடியோஸ்லயுமே உங்களோட லைக் எவ்ரி கிளாஸஸ்லயுமே உங்களோட ஜர்னில நாங்க ஒரு பார்ட்னரா இருக்கணும்னு தான் நாங்க நெனைக்கிறோம். ஸோ, இன்னைக்கு நம்ம பார்த்தது, நீங்க இந்த அக்கவுண்டிங் படிக்கும்போது இந்த அப்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னு அப்படின்னு எங்களோட வீடியோ பார்த்துட்டு போய் நீங்க படிச்சீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ, இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த ஃபங்ஷன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங், புக் கீப்பிங்னா என்ன? அதெல்லாமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். எங்களோட வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ச சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் கூட மோட்டிவேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.